இனிய காலை வணக்கம். நமது ஒரு டூர் பேக்கேஜ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 3 விதமான காரணிகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ட்ராவல் பிளான், செகண்ட் ஃபேக்டர் அக்காமடேஷன், தேர்ட் ஃபேக்டர் ஃபுட். இந்த 3ஐயும் வைத்து தான் ஒரு சுற்றுலா நிறுவனத்தை நாம் எடை போடுவோம். அப்படி பார்க்கையில் இந்த 3லையும் மிகவும் தரமான ஒரு ஏற்பாடுகளை செய்து அனைத்து டிபார்ட்மெண்ட்களும் வெற்றி பெற்று விட்டார் சரவணன். அதாவது ஃபர்ஸ்ட் டே அயோத்தியா கரெக்டாக அயோத்தியா போனோம். 2வது அலகாபாத், மூணாவது டே காசி. அந்த என்ன பிளான் போடி ட்ராவல் இட்னரி போட்டுருந்தோம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக டைமிங் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இட்னரியை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். அதனால் அவருடைய ட்ராவல் பிளான் இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னாலே 3 நாளுமே ரொம்ப ரியலி ஸ்டார் ஹோட்டல். ஒரு சில பேர் ஸ்டார் ஹோட்டல்னு பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, 3 நாளுமே 3 ஊரில் ஸ்டார் ஹோட்டல் போட்டுருக்காரு. அது கடைசியாக கூட கயாவில் உள்ள ஹோட்டல் ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி அக்காமடேஷன் ஆல்சோ சூப்பர். அது மாதிரி ஃபுட்டு சொல்லவே வேணாம். டெஃபினெட்லி இட் வாஸ் ஹோம்லி ஃபுட் தான். எல்லா நாளுமே நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணர்வு தான் நமக்கு இருந்தது. அதனால் இந்த கண்டிப்பாக இந்த 3 துறையிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரை 7 முறை காசிக்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வசதி என்ன தெரியுமா? நகரத்தார் சத்திரம் ஒன்று இருக்கிறது, நாட்பூர் சத்திரா. நாங்கள் அங்கு தான் தங்குவோம். அவர்களே எங்களை அழைத்து செல்வார்கள். காசி விஸ்வநாதருக்கு தினசரி 5 முறை பூஜை நடக்கும். அதில் 3 கால பூஜைக்கு சம்போ கொண்டு போவது எங்களது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம். அந்த சம்பவூர் நாங்களுமே சேர்ந்து காசு அருகில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி எங்களுக்கு உண்டு, பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த முறை தனியாக போக வேண்டும் என்றுதான் நண்பர் பழனியப்பன் சொன்னார். நான் தான் அவர் கட்டாயப்படுத்த வேண்டாம், இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு டூர் குரூப்போடு சேர்ந்து நம்ம போவோம் சொல்லித்தான். எனக்கு யாருமே தெரியும். ஆக்சுவலாக ஃபீட்பேக் கிடைச்சது ஃபோனில் பேசுகிறேன். வாங்க நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நான் கூட ஒரு கேட்டு இன்னும் கும்பமேளா வருது, சிவன் ராத்திரி வருது, இந்த நேரத்தில் இந்த இது கூட்டுக்குள்ளே எப்படினாலும் வாங்க, ஐயன் நம்மளை கூட்டி போய் சாமி கூட வச்சுட்டு வந்தார். அதே மாதிரி எந்த கோயிலுமே எந்த இடத்துலையும் எந்த சிக்கல் இல்லாமல் எல்லாரையும் நல்ல சுவாமி தரிசனம் பண்ண வைத்தார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அவருடைய கடமை. அடுத்தபடியாக நான் மிஸ்டர் ரங்கநாதன், உமா 3 பேர் காசி தரிசிப்பதற்கு காலையில் மிஸ் பண்ணி விட்டோம், தூங்கிவிட்டோம். என்னடா பண்ணவர், காசிக்கு வந்து விஸ்வநாதர் தரிசிக்காமல் செல்வதா என்று ஒரு தயக்கம் இருந்தது. அப்பொழுதுதான் என்னை ஃபோனில் அழைத்து, தயவுசெய்து நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், உங்கள் 3 பேருக்கு நான் நாளை தனியாகவே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி எங்கள் 3 பேரையும் அவரை உடன் அழைத்து சென்று காலையில் நீங்களெல்லாம் எப்படி தரிசனம் செய்தீங்களோ அதே மாதிரி எங்களையும் தனியாக தரிசனம் செய்து வைத்தார். அதற்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் எனது நன்றியை அதெல்லாம் போல அது பரவாயில்ல, அது நாங்கள் டைம் இல்லை. எங்கள் 3 பேரையும் தனியாக தரிசனம் செய்ய வைத்து அழைத்து வந்ததற்கு எனது சார்பிலும் மற்றவர்கள் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலமாக ஆசிரியர் பணியிலே நாங்கள் உழண்டு வந்தோம். எங்களுக்கெல்லாம் எதை பார்த்தாலும், ஒரு மாணவனை பார்த்தாலும் சரி, மார்க் போடத்தான் சொல்லும். எங்களது இப்பொழுது நாங்கள் சரவணனுக்கு கொடுக்க போகின்ற மார்க் 95 out of 100. நிச்சயமாக அது சரி. ஸ்டார் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். அவருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் அவர்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. நிச்சயமா இன்னொன்று தெரியுமா, அவர் இந்த மாதிரி ஒரு 30 பேரை 7 நாளைக்கு வடமாநிலத்துக்கு டூர் அடைஞ்சு கொண்ட மிக பெரிய சவாலான விஷயம், ஒரு டென்ஷனான ஜாப்.
அந்த டென்ஷன்லயும் ஒரு நாள் கூட அவருக்கு கோபம் வந்து நான் பாத்துக்கிறேன். அதுதான் சார் பெரிய மைனஸ். அவருக்கு கோபமே வராதா, இல்ல அவர் கோபப்பட மாட்டாரா, காமிச்சுக்க மாட்டாரா, இல்ல வெளியில காமிச்சுக்க மாட்டாரா? அது கோபங்கிறதே அவர் இல்லாம எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு அத்துணை பேரோடும் மிங்கிளா பாத்தீங்களா. நான் ஒரு டூர் ஆபரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாம அத்துணை பேரோடையும் அரவணைத்து சென்று நண்பர் போல, அண்ணன் போல, தம்பி போல அத்துணை பேரையும் அரவணைத்து சென்று அந்த பாங்கு. நாங்க ஸ்டூடெண்ட் அடிக்கடி டூர் கூட்டு போயிருக்கோம். எங்களுடைய சர்வீஸ் எக்கச்சக்கமான டூர்ஸ், நார்த் இந்தியா டூர்ஸ். நாங்கள் டூர் மேனேஜர் இருக்கோம், ஸ்டாஃப் வந்து டூர் மேனேஜர், ஸ்டூடெண்ட் வந்து எங்கே வருவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் தப்பு பண்ண உடனே கற்றுவோம். நாங்களாம் டென்ஷன் ஆகி சத்தம் போடுவோம். அப்போ தான் பையன் பயப்படுவான். இவர் அப்படி இல்லை, யார் என்ன பண்ணா கேர் பண்ணவே இல்லை. எல்லாரும் அனுசரித்து எல்லாரையும் அரவணைத்து கூட்டி போனாரு. முக்கியமாக அந்த எல்லாரோட மிங்கிளானது தான் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். மொத்தத்தில் இந்த 7 நாள் வட இந்திய சுற்றுப்பயணம் மிகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்தது. இந்த நினைவுகளை நாங்கள் என்றும் சுமந்து கொண்டிருப்போம். எப்பொழுதுமே சரவணா டிராவல்ஸ் நாங்கள் நினைத்து இருப்போம். இன்னொரு விஷயம், மார்ச் 22, 28 இதே டூர் போட்டிருக்காரு. அந்த டூர்ல இவர் எப்படி பண்ண போறான்னு தெரியாமலே எனது 6 நண்பர்கள் வருகிறார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து 6 நண்பர்கள், 3 ஃபேமிலி, 6 நண்பர்கள் மார்ச் மாதத்தில் வருகிறார்கள். அடுத்தடுத்த டூர் ப்ரோக்ராமில் எங்களது நண்பர்கள் அதிகமாக உங்களது டூர் ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நாங்கள் எப்பொழுது, அதுவும் எங்கள் நகரத்தார் பெருமக்கள் வந்து அடிக்கடி காசி கையா எல்லாம் அடிக்கடி வருவாங்க. இனிமேல் அவர்களிடம் உங்களை பற்றி சொல்லி உங்களது டிராவல் ஏஜென்ட், உங்களது டிராவல் கம்பெனி வழியாக நிச்சயமாக அவர்களை பயன்படுத்தி கொள்ள சொல்லி நாங்கள் சொல்வோம் என்ற உத்தரவாதத்துடன் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக இந்த சரவணா டிராவல் உரிமையாளர் திரு சரவணன் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து நலங்களையும் வளங்களையும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்வார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு, இங்கு எல்லா புகழும் சரவணனுக்கு. நன்றி, வணக்கம்.